ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மாமியார் கோவமானாலும் நீ அன்பாயிரு. அவ அன்பா இல்லாட்டியும் நீ அன்பாயிரு. அவ உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நீ அவ மேல அன்பாயிரு. அப்படி இருந்தா அவ உன் மேல அன்பு காட்டுவா. சரிங்க சாமி. அடுத்த பௌர்ணமிக்கு 2 பேருமா வந்து விளக்கு போடுங்க. சக்தியே துணை. சரிங்க சாமி. சார், காஃபி. சார், காஃபி எப்படி இருந்துச்சு? நைஸ் அபி. என்ன உன் புருஷன் ராவு பகல்னு பார்க்காம குடிக்கிறானா? கூடிய விரைவில் எல்லாம் சரியாயிடும். அவரையும் அடுத்த பௌர்ணமிக்கு இங்க அழைச்சிட்டு வந்து விளக்கு போட சொல்லு. உன் வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். சரிங்க சாமி. சந்தோஷமா போயிட்டு வா தாயி. சரிங்க சாமி. பேரு ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்களான்னு பார்த்து எனக்கு குறி சொன்னாங்க. அபி, என்னாச்சு? சாரி சார், கை தவறி தெரியாம கொட்டிருச்சு. என்ன அபி, ஒரு காஃபியை கூடவா இவ்வளவு கேர்லெஸ்ஸா புடிச்சிட்டு இருப்ப? இப்ப காஃபி கொட்டது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் வேற ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. ஓகே சார். அபி, அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே சார். மருந்து அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம நம்மளோட வேலையை செய்ய ரெடி ஆக வேண்டியதுதான்.
எப்பமா வந்தீங்க? இப்பதான்ப்பா. ஏமா உடம்புது சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். இல்லம்மா, உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு, அதான் கேட்டேன். அது நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு பூஜையில உட்கார்ந்துட்டு இருந்தேன்ல, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பூஜை நல்லபடியா முடிஞ்சதாமா? நல்லபடியா முடிஞ்சது. அதே போல நான் மனசார வேண்டின அந்த விஷயமும் நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுவே போதும் எனக்கு. எனக்கு உன்னை பார்க்கும்போது ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு? ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது அப்படி தெரியலையே. வேற ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி இருக்க. கார்த்திக், முதல்ல உட்கார். ஏதாவது தப்பு நடந்துருச்சாப்பா? அது இல்ல, நம்ம ஃபாரின் கிளையண்ட்ஸுக்கு ப்ராஜெக்டோட டிசைனை அனுப்பணும்னு சொல்லியிருந்தியே, அதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சான்னு கேட்டேன். ஆமாமா. கார்த்திக், ஒருத்தரால எப்பவுமே எல்லா வேலையிலையும் எல்லா நேரத்திலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. சில நேரங்கள்ல நம்மளையும் அறியாம சின்ன சின்ன தப்புகள் நடக்கதான் செய்யும். எல்லா நேரமும் நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நாம என்ன மிஷினா? கார்த்திக், அதையே நினைச்சிட்டு இருக்காத. மா, மா, கார்த்திக், கார்த்திக், என்ன ஆச்சு? எதுக்கு அழற? என்னாச்சு கார்த்திக்? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. நீங்க என் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்கம்மா. அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் செய்யறதில்ல. செய்யணும்னு நினைச்சாலே பெரிய தப்புமா. அப்படி ஒரு தப்புதான் நேத்து நான் செய்ய பார்த்தேன். அப்புறம் என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அபி. ரொம்ப ஆசைப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் ஆர்த்தி இந்த வீட்டுல கட்டி கொடுத்த. ஆனா அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து மதிப்பும் மரியாதையுமா வாழ்வான்னு ஆசைப்பட்டா அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை. இந்த வீட்டோட மொத்த நிர்வாகமும் இந்த வானத்து கைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்க போறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்டாட்டிக்கு இந்த கார்த்திக் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஆனா ஒண்ணு, இந்த நிமிஷம் வரைக்கும் வேணா வானத்தை இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற அந்தஸ்தோட சாவி கொத்த சொருகிக்கிட்டு அப்படியே சுத்தலாம். ஆனா நீ பாத்துக்கிட்டே இரு, கூடிய சீக்கிரமே
இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு மருமக தான், அது ஆர்த்தி மட்டும்தாங்கிற நிலைமைய நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். இந்த வானத்தை சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. அதுக்கு முதல்ல ஏதாவது செய்யணும். தீபாவளி வருதுல, அதுவும் ஆர்த்திக்கு இது தல தீபாவளி. இதையே சாக்கா வச்சு சம்பந்தி அம்மா கிட்ட பேசி ஆர்த்திக்கும் ஜீவா மாப்பிள்ளைக்கும் தல தீபாவளி கொண்டாடி சீரெல்லாம் செய்யணும். அதுக்கு திருச்சியில இருக்கிற எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொண்டாட போறேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் என் கூடவே கூட்டிட்டு போறேன். கார்த்திக், மா இங்க வா, சொல்லுங்கம்மா. உட்கார். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். நீ டயர்டா இருந்தா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துற. இல்ல பரவாயில்லம்மா, நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. இத பத்தி நான் உன்கிட்ட சொல்றத விட வானதி சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன் இப்படி மாறி மாறி சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வருதுல கார்த்திக். அதனால என்னம்மா, வருஷம் வருஷம் வந்துட்டு தானே இருக்கு. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமா கொண்டாட வேண்டியதான். இல்ல கார்த்திக், இந்த தீபாவளி உனக்கும் வானதிக்கும் தல தீபாவளி ஆச்சே. அதனால சம்பந்தி அம்மா முறைப்படி அவங்க வீட்டுல கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிம்மா. அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஒர்க் ஷெட்யூல் எல்லாம் நீ கரெக்டா பிளான் பண்ணிக்கோ. என் கூட ஊருக்கு வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? அதான் வரேன்னு சொல்றாங்க. சரி கார்த்திக், அப்போ நானும் அண்ணன்கிட்ட இத பத்தி பேசிடுறேன். சரிம்மா. நான் தான் ஞாபகம் இல்லாம கூப்பிட்டுட்டேன். அபி, இந்தா இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆர்த்தி கிட்ட கொடுத்து பீரோல வச்சு போட்டு சொல்லு, அப்புறமா எடுத்துக்கலாம். சரிங்க ஆண்டி. அமுதா, எதுக்கு வாங்கின எல்லாத்தையும் ஆர்த்தி கிட்ட கொடுக்க சொல்ற? பின்ன வேற யார்கிட்ட கொடுக்கறது? தல தீபாவளி கொண்டாட போறது நம்ம ஆர்த்தி தானே. ஏன் சம்பந்தி, ஆர்த்தி ஜீவா மட்டும்தான் இந்த வீட்ல தல தீபாவளி கொண்டாட போறாங்களா என்ன? ஆமாங்க சம்பந்தி, வேற யாருங்க? சம்பந்தியம்மா, கார்த்திக் மாப்பிள்ளையையும் வானதியையும் சொல்றீங்களா? அவங்கள பத்தின நினைப்பு எனக்கு மட்டும் இருக்காதுங்களா? அவங்கதான் இனிமே சேர்ந்து வாழ போறது இல்லன்னு முடிவெடுத்திருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்களால எப்படிங்க சந்தோஷமா தல தீபாவளி எல்லாம் சேர்ந்து கொண்டாட முடியும்? அது மட்டும் இல்லங்க, மாப்பிள்ள கிட்ட இத பத்தி பேசினாலே அவர் கோவப்படுறாருங்க. அமுதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? தலை தீபாவளிக்கு நம்ம 2 பிள்ளைகளையும் தானே கூட்டிட்டு போறதா என்கிட்ட சொன்ன. ஆமாங்க, 2 பிள்ளைங்கன்னா ஆர்த்தியையும் நம்ம ஜீவா மாப்பிள்ளையும் சேர்த்துதாங்க சொன்னேன். நீங்க என்னங்க, நீங்க ஜீவா மாப்பிள்ளைய நம்ம மாப்பிள்ளைய அவங்க பாக்குறோம், அவரு நம்ம பெறாத புள்ளைய தானங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
இருக்க? ஆன்ட்டி சூப்பரா வெளுத்து வாங்குறாங்க. இதுக்கப்புறம் யாரால என்ன சொல்ல முடியும்? இப்ப முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? வானதியும் கார்த்திகையும் தல தீபாவளிக்கு உங்க ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? சம்பந்தியம்மா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலீங்க. மாப்பிள்ள மட்டும் மனசார ஒரு வார்த்தை நாங்களும் வரோம்னு எங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு வேற என்னங்க இருக்கு? அவருக்கும் ஜீவா மாப்பிள்ளைக்கு வாங்கின மாதிரியே பட்டு வேட்டி பட்டு சட்டை நகை நட்டுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்து பெருசா சீர் செஞ்சு வானத்தையும் மாப்பிள்ளையும் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறோமுங்க. வானதி, என்னாச்சு எல்லாரும்? நான் சும்மா அது அது ஒண்ணு இல்லைங்க. பாருங்களா, அவள ஒரு ஜவுளி கடையே வந்து இங்க இறங்கி இருக்கு. அதுல ஒரு நல்ல புடவையா எடுத்து பார்க்காம சும்மா தேடிக்கிட்டே இருக்கா. வானதிமா பாரு, அம்மாக்கு எவ்வளவு வேலை இருக்கும். நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புடவை பாத்துக்கிட்டு இருக்க. நல்ல புடவையா ஏதாச்சும் ஒண்ணு பாத்து எடுறா. என்ன மேடம், ஏதாச்சும் ஒண்ணா? இங்க கொண்டு வந்திருக்க புடவை மொத்தமும் இவங்களுக்காக தான். காலையில கடைக்கு வந்தவரு இந்த 20 புடவைக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டு மிச்சத்தை புடவை வாங்கினதும் செட்டில் பண்றதா சொல்லிட்டு வந்திருக்காரு மேடம். எங்க கிட்ட அப்படி சொல்லிதான் புடவையே கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் கரெக்டா தான் மேடம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஐயா வரட்டுங்களா? ஐயா ஐயா வரையா? வாங்க. வானதி, உன் தல தீபாவளிக்காக எவ்வளவு காஸ்ட்லியான புடவையெல்லாம் வந்து குமிஞ்சிருக்கு பாத்தியா? சமந்தி, தல தீபாவளிக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. இனிமே எல்லாரையும் கூட்டிட்டு எப்ப ஊருக்கு கிளம்புறங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணோம். அது நாங்க கிளம்பலான்னு நினைச்சிட்டு இருந்த நாளுக்கு 2 நாள் முன்னாடியே இப்ப கிளம்புற மாதிரி இருக்குங்க சம்பந்தி. வேற ஒண்ணும் இல்லைங்க. வானதிக்கும் ஆர்த்திக்கும் செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சிருக்கணும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அதெல்லாம் செய்ய முடியாம விட்டு போச்சு. அதான் இப்போ தல தீபாவளிக்கு முன்னாடியாவது அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலான்னு பாக்குறோம். குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் 2 பேருக்கும் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு பெரிய குறையே தீர்ந்த மாதிரி இருக்குங்க. குடும்பமா போறதா சொல்றீங்க? அப்போ எங்களெல்லாம் விட்டுட்டு போனா எப்படி சம்பந்தி? ஏன் நாங்க உங்க குடும்பம் கிடையாதா? என்ன தங்கச்சிமா இப்படி கேட்டுட்ட? உண்மையை சொல்லணும்னா இந்த தீபாவளிக்கு உங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு ஆசைதான். ஆனா உங்களுக்கு இருக்க வேலையில உங்களால வர முடியுமோ என்னவோன்னு தான் அத பத்தி உங்ககிட்ட பேசவே இல்லம்மா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பவாவது நடக்கிற சந்தோஷமான விஷயம்னே. நம்மளோட வேலைக்காகலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீட்டு சம்பந்தி எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லிருக்கேன்ல. அவங்க இங்க இருந்து பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு திரும்பி ஊருக்கு போற வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். சரிங்களா? எத்தனை தடவை சொல்லுவா அமுதா, நீ கவலைப்படாத. ஆமா, ஆர்த்தி வானதியும் காணோம். வானதி அவங்க மாமியார் கூட வராளாம். ஆர்த்தி எங்க கூட தான் வந்திருக்கா. ஆர்த்தி, ஆர்த்தி. ஏங்க நீங்க என்னங்க அவரையே பாத்துட்டு இருக்கீங்க? போய் எல்லாம் சரியா இருக்கா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமான்னு போய் பாத்து வைங்க போங்க. என்ன வந்ததும் விரட்டுற? அதான் அவர் சொல்லிட்டாருல, ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி என் மேல பாயாம அமைதியா அமுதா. ஏன் பெரியப்பா, சிவகாசில இருந்து பட்டாசு வாங்கி அனுப்ப சொன்னேன், வந்துருச்சா? வந்துருச்சுப்பா, உள்ளதான் பத்திரமா வச்சிருக்கேன். ஆட்டுக்கறிக்கு தான் சொல்லணும். வெள்ளாட்டுக்கறியா இல்ல செம்பரை ஆட்டுக்கறியா? அதுல என்ன பாகுபாடு? அதுல பாதி இதுல பாதின்னு 2லயுமே வாங்கி வைங்க. அதுலயும் என் மாப்பிளைக்கு குளத்து மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஒரு 2-3 கிலோ வாங்கி வச்சிருங்க. ஓ மாப்பிள்ளை யாரு?
ஆர்த்தி புருஷனா தான் மாப்பிள்ளன்னு சொல்றாப்பா. அமுதா பார்த்து செஞ்சிருவோமா? நான் வரேன். கார்த்திக் மாப்பிள்ளை உனக்கு பிடிக்காதுன்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்க போல. ஏன் முதா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இங்க பாருங்க, வந்ததும் வராதுமா நீங்க தான் இப்போ வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க. முடிஞ்சா ஊருக்கு போற வரைக்கும் நீங்க என்கிட்ட பேசாம இருங்க. நான் இருப்பேன், உன்னால இருக்க முடியுமான்னு பாரு. இங்க பாரு, தீபாவளி முடியற வரைக்கும் வம்பு தும்பு இல்லாம இருக்கணும். நீயும் உன் மக ஆர்த்தியும் சேர்ந்து ஏதாவது வம்பு தும்பு பண்ணீங்க. பாத்தியாமா உன் மகலாம். இங்க பாருங்க, நீங்க சும்மா என் பின்னாடியே வேவு பார்த்துட்டு சுத்தாதீங்க. இப்ப போறீங்களா இல்லையா? நான் போறேன். முதல்ல உன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. எல்லாரும் முடிச்சுக்க போறாங்க. இவர் ஒருத்தர். ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி, அங்க பாரு. நீ வேண்டிக்கிட்டது கடவுளுக்கே கேட்டுச்சு போல இருக்கு. கார்த்திக் கொசு கடியில எப்படி அவஸ்தைப்படுறான் பாரு. நல்லா கடிச்சு கொதறட்டும். டெங்கு மலேரியான்னு எல்லாம் வரட்டும். அடி ஏண்டி நீ வேற சும்மா புகஞ்சுகிட்டே இருக்க? இப்ப என்ன உனக்கு? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது அவ்வளவுதானே? விடு. அம்மா ஓ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டாவது நான் அவங்கள தூங்க விடாம பண்ணிடுறேன். நீ சந்தோஷமா இரு. ஏதாவது செய்யணும். இது ஒண்ணு. என்னாச்சு? படுக்காம உட்காந்துருக்க? ஒண்ணும் இல்ல. ஓரமா போய் அமைதியா இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, உன் மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு? நீதான் சொல்லணும். நத்திங். இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. வழக்கமான சிரிப்பு இல்ல, பேச்சு இல்ல. நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆர்த்தி. நீ இப்படி இருந்தீனா நான் என்ன செய்யறது? பேசாம நம்ம ரெசார்ட்லயே போய் தங்கிக்கலாமா? சும்மா இருங்க. இல்லனா வீட்டு வெளியே கட்டில் போட்டு படுத்துக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். என்னால அங்கெல்லாம் படுக்க முடியாது. ஓகே, கையெடுங்க. நான் மூட் அவுட்டா இருக்கேங்க. அதான் என்ன? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? என் மேல ஏதாவது கோவமா? நீங்களே ஏதாச்சும் இமேஜின் பண்ணிக்காதீங்க. உண்மையே சொல்ல போனா நான் உங்களை பத்தி அம்மா கிட்ட பெருமையா தான் சொன்னேன். எனக்கு இந்த ரூம் தான் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே உங்க அண்ணன் கேட்டப்போ நானும் ஆர்த்தியும் இருக்க போறோம்னு சொன்னீங்களே, அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஏன் மூட் அவுட் அது இதுன்னு சொல்ற? ஆர்த்தி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் சார்ட் அவுட் பண்றேன். சொல்லு ஆர்த்தி. நீ இப்படி அமைதியா இருந்து என்ன மூட் அவுட் பண்ணாத. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது ஜீவா. சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தாங்கத்தா முடியல ஐயோ என்னால, தவணி நழுவுது கீழே தன்னால. சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தாங்கத்தா முடியல ஐயோ என்னால, தாகந்தா கூடுது இந்த பொன்னால. No!
ஆர்த்தி என்னாச்சு? ஏதோ ஒரு கெட்ட கனவு. இரு, தண்ணி குடி. உள் மனசுல எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத, நார்மலா இரு. இல்லனா என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயாவது சொல்லு, நான் அதை முடிஞ்சா சால்வ் பண்றேன். ஏய் வெளிய போ. கோ. என்னாச்சு அமுதா? இன்னும் நீ போய் தூங்கல? தூங்கணும். நீங்க தூங்காம இந்நேரத்துக்கு என்ன பண்றீங்க? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ சீக்கிரம் போய் தூங்கினா தானே காலையில வெள்ளம் எந்திரிச்சு பலகாரங்கள்லாம் செய்ய முடியும். பலகாரம் செய்யறதுக்கு தான் இவ்ளோ அன்பா? பெரிய அக்கறை தான். நாய்க்கு பயந்துதான் என்ன கட்டிப்பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நான் தான் உன்னை பயத்துல கட்டி பிடிச்சேன். நீ எதுக்கு என்ன கட்டி பிடிச்ச? எல்லா பொண்டாட்டியும் புருஷனை கட்டி பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கார்த்திக், என்ன பாத்துட்டு இருக்க? எடுத்து வை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.